தன் சொந்த சகோதரர்கள் யோசேப்பை தூக்கி என்ன பண்ணாங்க, குழியில் போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் விலை பேசி யோசேப்பை வித்துட்டாங்க. இதுதான் யோசேப்பின் சகோதரருடைய வேல்யூ சிஸ்டம். யோசேப்பினுடைய சகோதரருடைய வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்குது பாருங்க. தம்பியா அல்லது பணமா உயர்வா அப்படின்னு வந்தா பணம் தான் அப்படின்னு தம்பியை குழிக்குள்ளே தள்ளிட்டாங்க. தம்பியை காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், பைபிள் ஏதோ ஒரு மத பிரச்சாரம் பண்ணுற ஒரு புக்கு கிடையாதுங்க. இது வாழ்க்கை. நிறைய நேரம் நமக்கு அப்படி யாருமே இதை அப்படி காட்டாமல் போயிட்டாங்க. நிறைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதோ அதுதான். இப்படிலாம் ஒன்று நடந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் ஒருத்தன் வந்தான். அண்ணன் இப்படி பண்ணாலும், அவன் சொந்த சகோதரர் இப்படி பண்ணாலும், கர்த்தர் அவன் கூட இருந்து எப்படி அவனை ரொம்ப பெருசாக மாற்றினாரு. அதான் ஸ்டோரி. அதான் ஜோசப் ஸ்டோரிங்க. அதான் யோசேப்பின் கதை. ஆனால் யோசேப்பு ஒரு நாள் பெரிய ஆளாக வந்தபோது, இதே அண்ணன்மார்கள் அவங்ககிட்ட வந்தபோது அவன் எவ்வாறு நடந்து கொண்டான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டேய், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்டா. இப்போ பாரு, இது ஏன் காலம்டா. அம்புட்டு வரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா. என்னது ஒரு கேஸை போட்டு உள்ளே போட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஜோசப் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா சும்மா இப்போ பொசிஷனில் மட்டும்தான் பார்வோன் மேலே, மீதி எல்லா டிசிஷனும் யோசேப்புடையதாகத்தான் இருந்தது. அப்போ அவ்வளோ பவர். அதனால தான் நான் சொல்கிறேன், பணம் காசு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. இந்த பணம், பதவி, காசு, இந்த பவர் இதெல்லாம் வரும்போது நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான தேவனோடு இந்த இணைப்பில் போகிற பிள்ளைங்க சீக்கிரமாக பெரிய பதவியை நீங்கள் அடைவீங்க. சீக்கிரமாக உங்கள் கையில் பணம் கொட்டணும் கொட்டிடும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிறேன் நான். நீங்கள் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்தால் தான் போராடிட்டு இருப்பீங்க. அது பெரிய விஷயமே கிடையாது.